மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. இப்போது நம்ம வந்து ராசி பலன் கேட்க போகிறோம். ஸோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மெட்ரோபிக் நேயர்களுக்கும் கொரோனா கொனிரசிலும் பக்தி தமிழ் நேயர்களுக்கும் அகஸ்தியர் இன்னைக்கு என்ன சொல்கிறார் பார்க்கலாம். சார் நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே வந்து தொடர்ந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வெள்ளம் வந்து ஒரு ஊரே அப்படியே ஒரு வீடெல்லாம் அடிச்சு போது எல்லாரும் ஓடுறாங்க. அந்த உத்தரகாண்டில் பார்க்கும்போது ரொம்ப கோரமாக ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை தான். இருந்தாலும் நார்த்தில் நம்ம ஃபஸ்ட்டு இயர் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். மலையில் இருக்கவங்க அத்தனை பேரும் பாதுகாப்பாக இருங்க. நிறைய பேர் ட்ராவல் பண்ணி போகாதீங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படின்றதான் நான் சொல்லின்னு இருக்கேன். இப்போ திரும்ப அதே தான் நான் சொல்கிறேன். யாரும் ட்ராவல் பண்ணி போகாதீங்க. குரூப்பாக ரொம்ப இதுவாக பண்ண வேணாம். ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நல்லா தெரிஞ்சவங்க அந்த ஏரியாலாம் நல்லா தெரியும்னா போங்க. ஒருத்தரை காப்பாற்ற முடியும், நம்ம ஒரு 100 பேரை காப்பாற்ற முடியுன்ற எண்ணங்கள் வளர்த்துக்கோங்க. அதுதான் இனிமேட்டு வர காலத்தில் நம்ம ஒரு 100 பேர் இந்த ரூட்டில் போங்க, இந்த ரூட்டில் பண்ணுங்க அப்படின்றத கரெக்டான கிளியர் கொடுத்து அவங்கள எடுத்துன்னு போயிட்டு தண்ணி இருக்கிற இடத்துல அதிகமாக தண்ணி எந்த நேரத்தில் சடனாக பெரிய மழை வரும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. சடனாக தண்ணி உள்ளே வந்துட்டா ஏற்கனவே சொல்லி இது வரைக்கும் பார்க்காத மழையை பார்ப்பீங்க, இது வரைக்கும் பார்க்காத மலை சரிவை பார்ப்பாங்க. நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கன்னியாகுமரியில் வந்து நீங்கள் கடல் அலை வந்து மிகப்பெரிய அலை தண்ணி காலையிலேயே அதுதான் ஃபர்ஸ்ட் தண்ணி வந்து உள்ளே வரும் அப்படின்றத முதலே நம்ம சொல்லியிருந்தோம். முதல்ல கண்டிப்பாக சார் நம்ம இதுலேயே போட்டுக்கோம். ஆமாம், நம்ம இதுலேயும் சொல்லியிருக்கேன் சார். சார் அதே மாதிரி இப்போ வருகிற இந்த மாதம் தேதிகள் ஓடிடுச்சு 6 நாள். இருந்தாலும் இந்த 25 நாள் வந்து இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது? துளாராசி அது பர்டிகுலர் சித்திரை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், அதே நேரத்தில் அவங்க இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரம் சரி, விசாக நட்சத்திரம் சரி, சித்திரை நட்சத்திரம் கொஞ்சம் சரியில்லை. உடலை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். முதுகு, கால் வலி, இல்லை தலைபாரம், எழுத்தில் வந்து சின்ன ப்ராப்ளம் வரும், ஒரு மெடிக்கல் செலவு வரும், இல்லை அவங்க சார்ந்த பிள்ளைகள் இல்லை அவங்க சார்ந்த இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன மெடிக்கல் செலவு வருது நம்ம பார்ப்போம். அதுக்கான வழி இருக்கும். அதே நேரத்தில் பணம் பெருசாக போட வேண்டிய பணம் வராது, லாக் ஆகிடும். சடனாக வேலைகள் வந்து தாமதாக போகும். எதிர்பார்த்த வேலைகள் கிடையாது. ஒரு கல்யாணமோ ஒரு காரியமோ வச்சுருப்பாங்க, அந்த காரியம் தடையாகிடும். அதுக்கான வழிகள் கொடுக்காது. எதிர்பார்த்த வழிகள் இல்லாமல் இருக்கும். செலவுகள் அதிகரிச்சிடும். பணம் பயங்கர விரயமாக இருக்கும். இடம் விற்றதோ அந்த பணம் திரும்பாமல் இருக்கும். அவங்க திரும்பி கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் சண்டைகள், வாக்குவாதங்கள் வந்து சரியாகும். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும். இது வந்து வாய் திறக்காமல் பொறுமையாக வந்து வழி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். சிவன் கோயில் போகிறது நல்லது. ஆனால் கண்டிப்பாக இவங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வரணும். இந்த 1 மாத காலம்தான். ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தால் ஒரு பெரிய பலன் காத்து.